நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு புதுசாக கட்டின வீடு ஒன்று பார்க்க போகிறோம். வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 20க்கு 50, சவுத்து ஃபேஸிங்கு, தெற்க பார்த்த மாதிரி இருக்குது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை பைபாஸ் ரோடு, திருவண்ணாமலை. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குது. 2 BHK, பூஜை ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. டைனிங்க்கும் தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் இருக்குது, 2 ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபுல் கேட்டு போட்டிருக்காங்க. கேட்டு திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு ஸ்பேசஸாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்க்கான ப்ளக் பாயிண்ட்டும் அதுக்கான இன்வெர்ட்டருக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஏபிக்கான ஸ்பேஸு கொடுத்து சைடு வால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்லேயே வந்து வெர்டிக்கல் டைப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரைனேட்டில் 2 ஸ்டெப்ஸும் கொடுத்து இந்த வீட்டோட மெயின் கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா உறுதியான வேங்கை மரத்தடை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஆண்டிய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் டைப்பில் ஜிப்சம் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. கார்னரில் வந்து ஸ்பாட்லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் பூசுறதுக்காக மெயின் கதவு வந்து கழட்டி வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசஸாக இருக்குது. லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஓடிஎஸ்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சேஃப்டியாக வந்து கிரில் ஒர்க் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வால் டைல்ஸை டெக்கரேட் பண்ணி சானிடரி வேறு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிவிசி டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஹவுஸும் செல்ஃபு ஸ்லாப்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னரில் வந்து ஸ்பாட் லைட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். இங்கே பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேம்பஸ் சைஸில் இருக்குது. ஸ்டோரேஜ் ஹவுஸும் செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலை வந்து பார்ட்டிஷன் பண்ணி உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜிப்சம் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னரில் வந்து ஸ்பாட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20x50. அந்த சைஸ்லேயே வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து பூஜை ரூம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயும் ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 350 அடியில் வந்து போர்வெல்லும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க் யூஸ் பண்ணி டேப்பும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அதனால் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அங்கே க்ளீன் பண்ணாமலே இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு அவசரம் செல்ஃபும் ஸ்லாஃபும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி கைப்பிடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் டெரஸ் தாங்க. சென்னை பைபாஸில் வந்து வீடு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த வீட்டோட பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த வீடு வந்து புக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை பைபாஸில் வந்து கிடைக்காதுங்க. இது முழுக்க ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு திருவண்ணாமலை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.